நான் ஒரு 2 காரியங்கள் மட்டும் அம்மாவை பற்றி சொல்லிட்டு நான் நிறைய பேர் இருக்கேன். நம்ம அம்மாவுடைய பெருமை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரு தமிழ் தலைவரை தெரியும் அப்படின்னா அம்மாவை மட்டும்தான். வேற எந்த அங்கீகரிச்சு செய்ததில்லை. ஆனால் அம்மா மட்டும்தான் 1999 அது நிரூபிச்சார். தொடர்ந்து என்னை தொலைபேசியினை அழைத்து நேரிலே வருகிற போதெல்லாம் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நேற்று முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளை மீண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தாங்கிய முதலமைச்சராக வர இருக்கின்ற அருமையர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நானும் ஒரு துபாயில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். பெண் வந்துட்டு தூரம் தலைக்கு எடுத்து நிக்கணும்னா அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் எல்லாருமே சொன்னீங்க. ஜெயலலிதா அவர்களின் விதிவிலக்கான மீள்தன்மை, முன்னோடி மனப்பான்மை மற்றும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் தலைமை பாத்திரங்களில் பெண்களை பெரிதும் ஊக்கப்படுத்தி வழிநடத்தியுள்ளார். பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு கூடியிருக்கும் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடன் நாம் வரவேற்கிறோம். படிப்படியாக முன்னேறி தமிழகத்தின் முதலமைச்சராக வந்த இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களின் நினைவேந்தல் தினத்தில், அவருடைய பிறந்தநாள் தினத்தில் அவரை நினைவு அழைத்த கருத்துக்களுக்கும் என அனைவருக்கும் தீமான் சார்பில் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆனால் அம்மாவுடைய அந்த ஒவ்வொரு அவங்க செய்த காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகனாகவே நான் மாறுறேன். ஜெயலலிதா அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை, நான் நினைத்ததை முடித்து விட்டீர்கள், காலமெல்லாம் நாம் கூட்டணி தொடரும் என்று. அம்மையார் இறந்து மறைந்து போனாலும், கேப்டன் அவர்கள் வாழ்ந்து இறந்து மறைந்து கொண்டிருந்தாலும் இன்றும் அந்த கூட்டணி சேரும். அம்மா உணவகம் மட்டுமல்ல, அம்மா பேர்ல அன்னைக்கு தொடங்கின அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா பல ஆட்சி இருந்தால்தான் செயல்படுத்துவா என்று எதிர்கட்சி தலைவராகவும் அடுத்த ஆட்சியாளர்களை ஆட்சி வைத்த முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் என்னவென்றால் அவர் நம்மோடு இல்லை. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் அவர் நம்மை இன்று மறைந்தாலும் அவர் செய்த செயலால் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அரசியல் வழிகாட்டி அம்மாவை வணங்கி, தஞ்சை காத்த தலைவன் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, இந்த நன்றியுரை வாய்ப்பை எனக்கு வழங்கிய அமீரக அஇஅதிமுக செயலாளர், செயல் வீரர் அண்ணன் ரவி அவர்களை வணங்கி, எங்களுடைய தலைவர் ஒரு இன்னொரு நாட்டை சேர்ந்த தலைவரை ஒரு மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆசியாவிலே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி என்ற பெருமையாடைய அயராது பாடுபட்ட இந்த அம்மாவின் பாதம் தொட்டு வணங்கி இந்த சிறுவனையும் பேச வந்த இந்த அம்மாவிற்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். சினிமா துறையில ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கையை தமிழ்நாட்டை தன்னுடைய கையில கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீர பெண்மணினா அது அம்மாவை தான் சொல்றோம்.